நிஃப்டி 50 இன்னைக்கு டியூஸ்டே ஆஸ் பர் நம்ம சொன்ன ஜோனு கிட்ட நீங்கள் ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஏதோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம்னு சொன்னோம் TP1. மார்க்கெட் நம்ம ஓப்பன் பண்ணது நம்ம டார்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகி அகெயின் நம்ம சொன்ன ஜோனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் நம்ம TP1 போச்சு. ஸோ இன்னைக்கு பேஷன்ஸாக வெயிட் பண்ணியிருந்தவங்க நம்ம கரெக்டாக நம்ம சொன்ன டார்கெட் வரையும் ஈஸியாக புக் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வெனஸ்டே எப்படி இருக்குன்னா, ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு 24,286 பிரேக் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம 24,474 எடுக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக நம்ம வந்து 24,616 வரையும் எடுக்கலாம். இன்கேஸ் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,190 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து 23,994 நம்ம டார்கெட்டாக எடுக்கலாம். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த ட்ரெண்டில் பார்க்கும்போது பையர்ஸ் உள்ள வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் தான் அவங்க சஸ்டெயின் ஆவாங்கன்றது நம்ம சொல்கிற 24,616 பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸ்ட்ராங் பையர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பையர்ஸ் எப்படி வராங்க, செல்லர்ஸ் எப்படி வராங்கன்னு தெரியல, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லித்தரோம். அண்ட் ஆல்சோ ப்ரீ மார்க்கெட் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜோன்ஸை கிளியராக செக் பண்ணுங்கள். ப்ரீ மார்க்கெட்டில் வந்து கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் செட்டப்பை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மோர் ஈக்விட்டி அப்டேட்ஸ், ஈக்விட்டிஸ் சார்ட்ஸ் பற்றி நாங்கள் அதிக அப்டேட் எங்கள் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மறக்காம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்க, லிங்க் பையில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அண்ட் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.